மூணாம் உலகப் போர் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிச்சிருச்சா? ஈரான் செஞ்ச அறிவிப்பு உலகத்தையே நடுங்க வச்சிருக்கு. இது வெறும் வாய்வார்த்தை இல்ல. இஸ்ரேல் மேல முழு போர் தொடுக்க போறோன்னு ஈரான் இப்போ அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. இது உங்களையும் என்னையும் எப்படி பாதிக்கும்? முழுசா கேளுங்க. மத்திய கிழக்கு நாடுகள்ல இப்போ பயங்கரமான பதற்றம். இஸ்ரேல் ஈரான் இடையில இப்போ இருக்கிறது சாதாரண மோதல் கிடையாது. கடந்த வருஷம் ஈரானோட அணுசக்தி இடங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குனாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் இப்போ விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. ஈரான் உச்ச தலைவர் காமேனியோட ஆலோசகர் யாஹியா ரஹீம் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நாங்க சும்மா மிரட்டல, முழு போருக்கு தயாராகிட்டோம். மத்தவங்க கிட்ட இல்லாத புது ஆயுதம் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது அங்க நடக்கிற போர்னு சாதாரணமா விட்டுறாதீங்க. அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான நம்ம தமிழ் மக்கள், பெட்ரோல் விலை உயர்வுன்னு இது நம்ம ஊரு அடுப்படி வரைக்கும் எதிரொலிக்கும். ஈரான் இப்போ ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை சோதனை செஞ்சிருக்காங்க. இது ஒலியை விட 15 மடங்கு வேகத்துல போகும். உலகத்துல எந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலையும் இதை தடுக்க முடியாது. இதனால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயங்கரமா கோபத்துல இருக்காரு. ஈரான் அணு ஆயுதம் செய்யறத உடனே நிறுத்தணும்னு வார்னிங் கொடுத்திருக்காரு. ஆனா ஈரான் அசர்ற மாதிரி தெரியல. பதுங்கு குழிகளை அழிக்கிற கைப்பர், ஃபத்தாஹ் ஏவுகணைகளை தயார் நிலையில வச்சிருக்காங்க. இந்த மோதல் வெடிச்சா அது கண்டிப்பா மூணாம் உலகப் போராதான் முடியும்னு எச்சரிக்கிறாங்க. அடுத்த சில நாட்கள் ரொம்பவே முக்கியமான கட்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரான் இஸ்ரேல் போர் உலகப் போருக்கு வழிவகுக்குமா? உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் எச்சரிக்கை கொடுங்க. மறக்காம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உண்மையிலேயே மூணாம் உலகப் போர் ஆரம்பிச்சிருச்சா?